இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்தினாலே மகிமைச்சு நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் இந்த நேரத்தை கொடுத்ததற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நான் தியானிக்கும்படியாக இந்த நாட்களிலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற பலன் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பலன் என்று சொல்லும் பொழுது நாம் என்ன நினைப்போம்னா, ஒருவன் பலசாலி அல்லது அவர்கள் பலம் என்ன தெரியுமா, அவர்களை யாராலும் எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய பணபலம் அல்லது அவர்களுடைய அந்தஸ்து, அவர்களுடைய ஆள்பலன், அவர்களுடைய செல்வாக்கெல்லாம் என்ன சொல்லுவோம், நம்ம அவன் பலன் படைத்தவன், அவன் பலம் படைத்தவன். அதனால ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, அவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற பலன் எப்படிப்பட்டதா இருக்கும், அவருடைய பார்வையில் பலன் அப்படின்னா என்ன என்கிறதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். அந்த பலன் எப்படி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும், அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்பதெல்லாம் குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் வாசிக்கும்படியாக நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்பகுதியை நாம் வாசிப்போம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். அப்போ இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் பலம் அப்படின்னா பணபலனோ, அதிக பணம் இருக்கிறது அல்லது ஆள் பலன் இருக்கிறது அப்படின்னு, அதெல்லாம் நம்ம இல்லைன்னா சரீரத்திலே நல்ல பலவான்களாய் காணப்படுகிறது பலன் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே அவர்களுடைய பலன் என்று எழுதியிருக்கிறது. இப்போ இந்த நெகேமியா அவருடைய புஸ்தகத்திலே நான் பார்க்கும் பொழுது, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவர் விடுதலையாகி சிறை மீட்டு அந்த தன்னுடைய சொந்த தேசத்திற்கு, அவர் இஸ்ரவேலுக்கு போகும் பொழுது அந்த ஜனங்கள் அந்த தேசத்தை பார்த்து துக்கமடைந்தவர்களாய், முதலில் செருபாபேல் தலைமையிலே அநேக பேர் அந்த சொந்த நாட்டிற்கு திரும்பி போனார்கள். அதே போல எஸ்ராவின் நாட்களிலே எஸ்ராவோடும் திரும்பி போனார்கள். அந்த ஜனங்கள் மறுபடியும் அவர்கள் மகிழ்ச்சி இல்லாதவர்களாய் அந்த பாழாய் போன தேசத்தை பார்த்து எப்பொழுதும் அந்த ஒரு கர்த்தரை தேடாதபடிக்கு அவர்கள் இன்னும் அசதியாய் காணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ எஸ்ரா அவர்களை தேற்றும்படியாக எஸ்ராவும் நெகேமியாவும் சென்று அவர்களுக்கு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து காண்பிக்கிறார்கள். அப்ப எல்லாரும் அங்க இருந்த அந்த சிறை மீண்டு சென்ற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அன்றைக்கு இந்த லேவியரும் அந்த ஆசாரியர்களும் வாசித்த அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அதை வாசிக்க கேட்ட பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அழுதாங்களாம், அவங்க துக்கப்பட்டு அழுதார்கள். அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை நெகேமியாவும் எஸ்ராவும் சொல்றாங்க, நீங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க விசாரப்பட வேண்டாம். இன்றைக்கு நீங்க இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை கேட்டுட்டீங்க, நீங்க மனம் கசந்து அழுறீங்க, மனம் திரும்பணும்னு அழுறீங்க. இது உங்களுக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாள், இது ஆண்டவருடைய பரிசுத்த நாள். இதுல நீங்க மகிழ்ந்து களி கூறணும். நீங்க கொழுமையானதை புசித்து நீங்கள் மதுரமானதை குடித்து எல்லாருக்கும் நீங்க பங்குகளை அனுப்புங்கள், பரிசுகளை அனுப்புங்கள் என்பதாய் நாம் இதுல பார்க்கிறோம். அப்போ சோதனைகள் வரும் பொழுது நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே அவருடைய பலன் என்று இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் துன்பங்கள், துயரங்கள் அல்லது நெருக்கங்கள், பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வரும் பொழுது அந்த பாடுகள் நீங்கும்படியாக அல்லது அந்த பிரச்சனைகளில் இருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தரும்படியாக நாம் எல்லாரும் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்பதுண்டு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பாடுகளின் மத்தியிலும் நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த ஒரு காரியம் நம்முடைய மனுஷனுடைய மாமிசத்தினால் கூடாது. அப்போ ஒரு துக்கம் அல்லது ஒரு துயரம், ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள், எதிராளிகளின் நிமித்தம் ஒரு பயம் நாம் காணப்படும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய முகத்திலே ஒரு துக்கம், ஒரு சோகமும் தெரியதான் செய்யும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, கர்த்தருக்குள் நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா
அன்னாளை நம்ம பார்க்கிறோம். அவள் அவளுடைய பெனினால், அவளுடைய தமக்கையினால் அவள் நிந்தைக்குள்ளான போதும் கர்த்தருடைய சமூகத்திலே அவள் அழுகிறாள். அவளோட துக்கப்பட்டு அவர் கண்ணீர் விட்டு தன் இருதயத்தை ஊற்றினாள் என்று பார்க்கிறோம். அப்போ உடனடியாக அவளுடைய தேவை சந்திக்கப்படல, அவருடைய வேண்டுதல் நிறைவேற, அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, அவளுடைய வேண்டுதல் நிறைவேறப்படல. ஏன்னா அவள் கேட்டது ஒரு குமாரன், தனக்கு ஒரு குமாரன் வேண்டும், அதை உமக்கே நான் ஒப்பு கொடுப்பேன் என்று அவள் கேட்டிருக்கிறாள். அப்போ ஆனா அந்த நிமிடத்திலே அவளுடைய முகம் துக்கமுகமா இருக்கவில்லை என்று பார்க்கிறோம். முதலில் கர்த்தர் அவளுக்கு கொடுத்திருந்தது பலன். அந்த துக்கத்தை எல்லாம் நீக்கி கர்த்தர் தருவார் என்கிற நம்பிக்கையிலே ஒரு மகிழ்ச்சி. அவள் முகம் துக்கமுகமா இருக்கவில்லை என்று. பிரியமானவர்களே, இந்த தியானத்தின் மூலம் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது, சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும், நம்மை சுற்றிலும் பாடுகள் நம்மை நெருக்கினாலும், அல்லது துன்பங்கள் அல்லது தோல்விகள் நம்மை நெருக்கினாலும், நம்ம இருதயத்திலே வைத்து அதை மனுஷரோடு நாம் பகிர்ந்து கொண்டு அதை பேசும் பொழுது அந்த துக்கம் அதிகப்படுகிறது. அதே சமயத்திலே தேவ சமூகத்திலே என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, இத்தனை பாடுகள் எனக்கு இருந்தாலும் தேவன் என்னை செம்மையான வழியிலே நடத்துவீர் என்று என்னை பலப்படுத்தும் என்ற அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, மகிழ்ச்சியோடு காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதே போல அவர்கள் அழுது கொண்டிருக்கும் பொழுது எஸ்ரா சொல்லுகிறார், நீங்கள் விசரப்பட வேண்டாம், நீங்கள் மகிழ்ச்சியா இருங்கள், கொழுமையானவைகளை சாப்பிடுங்கள் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இப்போ பவுலின் நாட்களிலும் அவர் சொல்றாரு, பவுல் நான் எல்லா சூழ்நிலையும் அவர் அனுபவிச்சிருக்காரு. பட்டினி, அதாவது திருப்தியா இருந்த நாட்கள், துன்பப்படுகிற நாட்கள், சிறைவாசம், அப்படி பனியிலும் மழையிலும் இருந்த நாட்கள் எல்லாவற்றையும் அனுபவித்திருக்கிறார். அதான் சொல்றாரு, எந்த சூழ்நிலையிலும் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற பலன். உபத்திரவங்கள் எல்லாருக்கும் உண்டு. நெருக்கடியான சூழ்நிலைகளும் பாடுகளும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாறி மாறி வரும். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது மகிழ்ச்சியா இருப்பது என்பது ஒரு லேசான காரியம். ஆனால் ஆபத்து நேரத்திலும், நெருக்கங்களின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற பலன். அந்த தெசலோனிக்கா திருச்சபையை பார்த்து பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே இருந்தவர்கள், ஆனாலும் அவர்களுக்கு அவருடைய தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்பட்ட பொழுது அதை ஆவியிலே சந்தோஷத்தோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறதை நான் பார்க்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 1:6 நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை நீங்கள் பின்பற்றினீர்கள். மற்றவர்களுக்கும், மற்ற சபைகளுக்கும், மக்கதோனியாவில் உள்ள சபைகளுக்கும் நீங்கள் மாதிரியா இருந்தீர்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அவரும் அதைத்தான் சொல்லுகிறார், நீங்கள் நெருக்கப்படும் பொழுதும் துக்கப்படும் பொழுதும் கர்த்தரில் நீங்க மகிழ்ச்சியா இருங்கள், அதுவே உங்கள் பலனா இருக்கும் என்று சொல்லுகிறார். அவர்களுடைய குறைச்சலிலும் அவர் பட்டினியிலும் திருப்தியா இருக்கவும் நான் கற்றுக்கொண்டேன். நான் எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும் என்று எந்த சூழ்நிலையிலும் அவர் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டது போல நாம இந்த உலக வாழ்க்கையிலே கவலைகள், நெருக்கங்கள் வருகிற பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரிடத்திலே அறிக்கையிட்டு கர்த்தர் அதை நிறைவேற்றி தரும் மட்டும், அவருடைய வேலை வரும் மட்டும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பலத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேத தியான நேரத்திலே கர்த்தாவே, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் அளிக்கிறார், பலன் கொடுப்பார் என்று நாங்கள் தியானித்தோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே எங்களுடைய பலன் என்பதை நாங்கள் தியானித்தோம். நாங்கள் நெருக்கப்படுகிற வேளையிலும் ஆண்டவரே, பாடுகள், ஆண்டவரே, தோல்விகள், நஷ்டங்களின் மத்தியிலும் அப்பா, துயரங்களின் மத்தியிலும் அப்பா, நாங்கள் மனம் கசந்து துக்கத்தோடு காணப்படாதபடிக்கு கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மகிமை